ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிக்கனை நல்லா மசாலா தடவியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இதை எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதே எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு வந்து கறி மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் வந்து வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சிக்கனை அப்பப்போ நம்ம திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்கட்டும். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணால் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வற்ற வச்சிடலாம். இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜில் போதும். இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து தூவி நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து தயாராகிடுச்சு.